ஒரு எதிரி சமூகத்தினிடம் இருந்து அல்லது ஒரு கொடுங்கோல் அரசனிடம் இருந்து ஒரு சமூகம் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் என்றால், அந்த அநியாயங்களும் அட்டுழியங்களும் அக்கிரமங்களும் செய்து கொண்டிருந்த அந்த கொடுங்கோலன் என்றைக்கு சாகிறானோ அவனுடைய சாவுதான் நல்லோர்களுக்கு ஒரு விடுதலையாக அமையும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிர்அவுனை அவனையும் அவனுடைய படை பட்டாளத்தையும் இந்த கடலிலே மூழ்கடித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது சமூகத்தாரையும் பாதுகாத்தான் இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் தினத்திலே. அதற்கு நன்றி செலுத்துகிற பொருட்டிலே மூசா நபியும் நோன்பு வைத்து, மூசா நபியை யாரெல்லாம் பிற்காலத்திலே பின்பற்றினார்களோ அவர்கள் வழிகேடர்களாக இருந்தாலும் அவர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இப்படிதானே? யூதர்கள் நம்ம கையிலேயே தொட முடியாதவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் ஏற்படுத்திய ஒரு சமுதாயம் யாரு? யூதர்கள். யூதர்கள் இந்த வழியில் வந்தால் நீங்கள் அந்த வழியில் செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் யாரு? யூதர்கள். அப்படிதானா? நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவோ பேர் இடையூறு கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவோ பேர். இன்ன சமுதாயம் இடையூறு கொடுக்கலன்னு சொல்ல முடியாத அளவிற்கு இடையூறுகள். அதனுடைய தொடர்ச்சியில் தான் இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எந்த சமூகத்தினிடம் இருந்தாவது முஸ்லிம்கள் பாதிப்பை பெறாமல் பாதுகாப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? உலக வரைபடத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறோமோ அங்கே எல்லா முஸ்லிம்களும் ஏதாவது ஒரு சமூகத்தோடு கூட்டு வாழ்க்கையிலே இரண்டர கலந்திருக்கிறோம். ஆனால் எங்காவது ஏதாவது ஒரு சமுதாயத்தின் மூலம் முஸ்லிம்கள் சொல்லனா துயரங்களை துன்பங்களை பட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய மதங்களின் பெயர்கள் வேண்டுமானால் வித்தியாசப்படலாம், அவர்கள் சார்ந்து வருகிற பின்பற்றி நடக்கிற இசங்களின் பெயர்கள் வேண்டுமானால் வித்தியாசப்படலாம். ஆனால் அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா என்ற ஒரு வார்த்தை உண்டு. குஃபர், இறை நிராகரிப்பு எல்லாமே ஒரே கூட்டம் தான். அந்த அடிப்படையில் எல்லாராலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இல்ல இந்த சமுதாயத்திடமிருந்து முஸ்லிம்களுக்கு பாதிப்பே இல்லை, அவங்க அவ்வளவு நல்லவர்கள் என்று எந்த சமூகத்தையாவது சொல்ல முடியுமா? பொதுவாக இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிற முஸ்லிம்களுக்கு வெளியே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மதங்களில் ஒரு குறிப்பிட்ட கொள்கையில் இன்ன அமைப்பு அல்லது இன்ன கொள்கை சாந்தியையும் சமாதானத்தையும் அமைதியையும் போதிக்கிற ஒரு மதம் என்று அறியப்பட்ட ஒரு மதம் பௌத்தம். ஆனா இன்னைக்கு அவன் என்ன பாடுபடுத்துகிறான் நம்மை. இப்படிதானா? பௌத்தம் என்று சொன்னாலே அப்படியே ஒரு பின்னாடி ஒரு மியூசிக் ஒன்று வரும். ஒரு காலத்தில் நம்ம அந்த காலத்தில் டிவி பார்த்தவர்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி அமைதி தான், அப்படி அப்படி யோகாவில் ஒரு மூமெண்ட் போடுற மாதிரி அப்படி காட்டுவாங்க. ஆனால் அந்த அமைதியை போதிப்பதாக வெளியே காட்டக்கூடிய சமூகம் கூட அவர்களின் எதிரி முஸ்லிம் என்று சொன்னால் வேறு மாதிரி தான் இருக்கிறார். அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லின சமூக மக்களோடு ஒன்றாக வாழ்ந்தார்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இப்படி ஒரு செட்டப்பையே நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. எந்த ஒரு வல்லரசாக இருந்தாலும் பேரரசாக இருந்தாலும் சிற்றரசாக இருந்தாலும் அவனவன் சார்ந்திருக்கிற மதத்துக்கார மக்கள் மட்டும்தான் அந்த ஊரிலே அந்த நாட்டிலே அந்த தேசத்திலே வாழ முடியும். ஏனைய மதத்தை சார்ந்தவர்களோ ஏனைய கொள்கையை சார்ந்தவர்களோ ஏனைய இனத்தை சார்ந்தவர்களோ அந்த நாட்டிற்கு குடியேறி வந்து விட்டால் இரண்டாம் தர குடிமக்களாகவோ அல்லது அடிமைகளாகவோ நடத்தப்படுவதுதான் இந்த உலகத்தின் வழக்கம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மதீனா நகரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க குடி தலைமையேற்க ஆரம்பித்ததற்கு பிறகுதான் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், ஆராபுகள், மஜூசிகள் என்று யாரெல்லாம் பல்லின மக்களாக இருந்தார்களோ அந்த பல்லின சமூக மக்கள் ஒரே கொடையின் கீழ் வாழ முடியக்கூடிய ஒரு சாத்தியத்தை இந்த உலகத்திற்கு காட்டியது இஸ்லாமிய அரசாங்கம் தான். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் நாம் எல்லாம் பல்லின மக்களோடு பண்பாட்டோடு வாழுகிற ஒரு பாக்கியத்தையும் ஒரு பழக்கத்தையும் வழக்கத்தையும் பெற்றிருக்கிறோம் என்றால் அது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழி என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். விளங்குதா? இப்படி எந்த சமூகத்தோடெல்லாம் ரசூலுல்லாஹ் சேர்ந்து வாழ்ந்தாங்களோ அந்த எல்லா சமூக மக்களாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்புறுத்தப்பட்டார்கள், தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இதிலே உச்சமாக அதிக கூடுதலாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ச்சியை கண்டு வெந்த பூமியில் நொந்து வாழ்வதைப் போல பொறாமை கண் கொண்டு எப்படியாவது இந்த தூதருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுத்தான் அடுத்த வேளை பார்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வாழ்ந்த ஒரு சமூகம் யூத சமுதாயம். அதனாலதான் அவன் மார்க்கம் எனும் பேரில், மதம் எனும் பேரில் எதை செய்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்ற சொன்னார்கள். அவன் முடி ஒரு சைஸ்ல வெட்டுவான், அவனை மாதிரி முஸ்லிம்களை நீங்கள் வெட்டாதீர்கள் சொன்னாங்களா? அவர்கள் சிகை அலங்காரம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த சிகை அலங்காரத்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்து யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள். அவன் எதெல்லாம் தன்னுடைய மதச்சடங்காக, எதையெல்லாம் தன்னுடைய மதத்தின் அடையாளங்களாக இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கு போராடினானோ, பாடுபட்டானோ, செய்து காட்டினானோ, அந்த எல்லா விஷயத்திற்கும் அகிலத்தினருக்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை நெறியைத்தான் தம் சமூக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எந்த விஷயத்தில் அதில் என்ன கிடையாது? விதிவிலக்கே கிடையாது. எந்த அளவிற்கென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் மீது இருக்கிற வெறுப்பின் காரணத்தினால் பைத்துல் மக்தஸ் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று அவர்களும் ஒரு வகையிலே பெருமை பேசிக் கொண்டிருந்த காரணத்தினால் கிப்லாவை கூட மாற்ற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டு தான் நமக்கு காபத்துல்லா மாறிச்சு. வரலாறு அதுதானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே ஆரம்ப காலத்தில் எதை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள்? பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும். ஆனா இந்த பைத்துல் முகத்தஸ் எங்களுக்கு தான் சொந்தம், இது எங்களுக்கு எங்க மதத்தினுடைய அடையாளம் என்று யூதன் பெருமை பேசிக் கொண்டிருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிம்மதியை குலைக்கக்கூடியதாகவே இருந்தது. எந்த அளவுக்கு? கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, வானத்தில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே இருப்பார்கள், கிப்லாவின் மாற்றம் குறித்த செய்தி வஹியாக வராதா என்று. இப்படி கிப்லாவின் மாற்றம் குறித்த செய்தி வஹியாக வராதா என்று வானத்தை நோக்கி அண்ணாந்து அண்ணாந்து பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி இறைவரிடத்திலே மன்றாடி பெற்று வாங்கியதுதான் இன்றைக்கு இந்த காபத்துல்லா நமக்கு கிப்லாவாக இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஆன்மீகம் ஆரம்பித்து, இபாதத்துகள் ஆரம்பித்து, மனித வாழ்வில் அன்றாடம் புழங்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்திற்கு மாற்றம் செய்ய சொன்னார்கள் என்றால் யாருக்கு தான்? யூதர்களுக்கு தான். ஆனா அந்த யூதர்களிடமிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற ஒரு செய்தி இந்த ஆஷூராவுடைய நோன்பு. அப்படிதானே? ஹதீஸ் உங்களுக்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். யூதர்கள் அந்த நாளிலே நோன்பு வைக்கிறார்கள். என்ன நீங்கள் இந்த நாளிலே நோன்பு வைக்கிறீர்களே, எதற்காக இந்த நாளை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள்? இந்த நாள் தான் ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் மூசா நபியையும் அவருடைய சமூகத்தாரையும் காப்பாற்றிய ஒரு நாள். அதற்கு நன்றி செலுத்துகிற பொருட்டிலே மூசா நபியும் நோன்பு வைத்தார், நாங்களும் நோன்பு வைக்கிறோம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? உங்களை விட நாங்கள் தான் மூசா நபிக்கு அதிக அருகதை கொண்டவர்கள், நாங்கள் தான் மூசா நபியோடு உரிமை பாராட்டுவதற்கு தகுதியுடையவர்கள் என்று சொல்லி அந்த நோன்பை தம் சமூகத்தை வைக்க சொல்லுகிற அதே நேரத்தில் அங்கேயும் மாற்றம் பண்ண சொன்னாங்க. இவனுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு. நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் ஒன்பதாம் நாளும் நோன்பு வைப்பேன் என்று சொல்லி இந்த 9ஐயும் 10ஐயும் நோன்பு வைக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரிய வழிமுறையை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை ஆண்டு காலமாக, எத்தனை நூற்றாண்டு காலமாக இந்த பூமியில் அந்த நோன்பு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்காக? எந்த நோக்கத்திற்காக? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் தம் சமூகத்தாரையும் ஃபிர்அவுனின் கோரப்பிடியில் இருந்து, ஃபிர்அவுனின் கொடுமையில் இருந்து, ஃபிர்அவுனுடைய ஆதிக்கத்தில் இருந்து, அடக்குமுறையில் இருந்து ஒரு சமூகத்திற்கு விடுதலையும் ஒரு சமூகத்திற்கு சுதந்திரத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்ததை நினைத்து பார்த்து மூசா நபி வைக்க ஆரம்பிக்கிறார்கள். அதிலிருந்து வாழையடி வாழையாக மூசா நபியை பின்பற்றுபவர்கள் வைக்க ஆரம்பித்தார்கள். அகிலத்தினருடைய அண்ணலம் பெருமானார் தூதராக அனுப்பப்பட்டதற்கு பிறகு நம் இஸ்லாமிய சமுதாயம் அதை வாழையடி வாழையாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே கவனிக்க வேண்டியது என்ன? நன்றி செலுத்துதல் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம். இன்றைக்கு மனித வாழ்வில் நன்றி செலுத்துதல் என்பது அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அதனால் தான் சகோதரர்களே, நன்றியை சொல்லுவதும் நன்றியை எதிர்பார்ப்பதும் மனித வாழ்வின் இயல்பான பண்பு. இப்படி சகோதரர்களே, எத்தனை முறை விமான பயணம் செய்திருந்தாலும், எத்தனையோ நாடுகளின் ஏர்போர்ட்டுகளை நாம் பார்த்திருந்தாலும்,
இந்த ஊருக்குள்ள போனோமோ இல்லையோ டிரான்சிட்டுக்காக போயிருப்போம்ல, அதுக்கு சொல்றேன். ஆனாலும் ஒரு படபடப்பையும் ஒரு பரபரப்பையும் ஒரு பதட்டத்தையும் நம்மிடத்திலே உருவாக்கி அதை பார்த்து ஆனந்தப்படுகின்ற ஒரு இடம் இருக்கிறது என்றால் இந்த சர்வதேச விமான நிலையங்கள். அங்க போய் நம்ம உட்கார்றோம், நம்ம கையில ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க, நம்ம பாஸ்போர்ட் நம்பரையும் நம்ம பேரையும் 10 இடத்துல ஏற்கனவே எழுதியிருப்போம், இருந்தாலும் அங்கேயும் நம்ம எழுதணும். அப்பதான் நம்ம கிட்ட பேனா இருக்காது. அப்படியே பேனா இருந்தாலும் அந்த பேனா எழுதாது. இப்ப நம்ம என்ன செய்வோம், அப்படியே பார்ப்போம். கேட்கறதுக்கு அவ்வளவு தயக்கமாக இருக்கும். வெட்கம் நம்மை பிடுங்கி தின்னும். ஏன், அவன் நம்ம இருக்கிற அதே பயத்தில் எழுதிக்கிட்டு இருப்பான். எவ்வளவு பெரிய ஆபீசராக இருந்தாலும், எத்தனை நிறத்தில் அவன் பாஸ்போர்ட்டை கையிலே வைத்திருந்தாலும், ஜெர்மனி சிட்டிசன் என்று சொன்னாலும் சரி, நான் அமெரிக்கன் சிட்டிசன் என்று சொன்னாலும் சரி, நான் அந்த நாட்டிலேயே கிரீன் கார்டு வாங்கியவன் என்று சொன்னாலும் சரி, அவனும் அதே படபடப்புல பதட்டத்தில் எழுதிக்கிட்டு இருப்பான். நம்ம டக்குன்னு போய் கேட்ட முடியாது. ஏன், அவன் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்துட்டு போய் அந்த செக்கினை முடிச்சுட்டு லக்கேஜை வேற வாங்கணும். எவ்வளவு பெரிய பயம். போட்ட லக்கேஜ் வருமா வராதான். நிறைய பேர் ஆர்வ கோளாறுல சீக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு போய் சீக்கிரம் போட்டுருவான் லக்கேஜ். அவன் தான் கடைசி வரைக்கும் மாட்டிக்கிட்டு இருப்பான். ஏன், சீக்கிரம் போட்ட லக்கேஜ்ல உள்ள போயில மாட்டிருக்கும். இவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி கொண்டு இருக்கிற மனநிலையில் நம்மை அந்த பதட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துகின்ற ஒன்று என்னது, இந்த கையில பேனா இல்லாதது. நான் போற பக்கம் எல்லாம் சொல்றது, வாழ்க்கையில 2 பிரச்சனை, ஒன்னு பெண்ணு, இன்னொன்னு பொண்ணு. இந்த ரெண்டும் பல இடங்களில் பல பேருக்கு பிரச்சனை. நமக்கு இல்லை, நம்ம எல்லாம் வந்து ஹாப்பியா இருக்கிறோம். நான் பொதுவா சொல்றேன், சரியா? இப்ப இந்த பேனாவை பக்கத்துல வாங்கணும். என்னங்க செய்வோம், நம்ம அப்படியே பார்ப்போம். யாருடைய அந்த முக வெட்டு கேட்கிற மாதிரி இருக்குன்னு நமக்கே அங்க தெரியும். எல்லாத்தையும் போய் கேட்ட மாட்டோமே. எக்ஸ்கியூஸ் மீ சாரும்போம், வாட் அப்படின்பா இருக்கிற டென்ஷன்ல. அதையும் தாங்கிக்கிட்டு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படியோ வாங்கி கட 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 கடன்னு அப்படி கை தடுமாட்டிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் எழுதி முடிச்ச உடனே அந்த பேனா கொடுக்கும்போது நம்ம என்னங்க செய்வோம், தேங்க்ஸும் சொல்லாம கொடுத்து பாருங்க. கேட்டு வாங்குவோம், ஏயோ பேனா கொடுத்துட்டு ஒரு தேங்க்ஸ் கூட உனக்கு சொல்ல தெரியாதான் விவரமானவன். அந்த அளவிற்கு சகோதரர்களே, மனித வாழ்வில் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் ஒரு சின்ன நன்மையை செய்தாலும் நன்றி சொல்வது என்பது நாகரிகத்தின் வெளிப்பாடு. அந்த நன்றியை எதிர்பார்ப்பது என்பது மனிதனுடைய எதிர்பார்ப்பு. அதனால் தான் பாருங்கள், எவ்வளவு பெரிய கொடுமையில் இருந்து, கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து, ஒரு ஆதிக்க சக்தியிடம் இருந்து, ஒரு ஆணவ பேர்வழியிடம் இருந்து ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இன விடுதலையை வாங்கி கொடுத்தார். சாதாரணமான ஒரு கொடுமைக்கு அவர்கள் வாழ்ந்தார்களா? சாதாரணமான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்களா? பிறந்த குழந்தை ஆண் குழந்தை என்று தெரிந்தால் துடிக்க துடிக்க கொன்று குவித்த ஒரு கொடுங்கோலன், அவனுடைய ஆட்சியில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து எவ்வளவு மோசமானவன். எத்தனையோ விவாதங்களை நம் நபிமார்கள் அவர்களுடைய வாழ்விலை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிர்அவுனிடம் போய் அல்லாஹ்வை பற்றிய அறிமுகத்தை செய்த போது, படைத்தவன் யார் என்று கேட்கிற போது, ஒரு இடத்தில் அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மன் ரப்புக என்கிற அர்த்தத்தில் அவன் அந்த இடத்திலே கேட்காமல் உமார் ரப்புல் ஆலமீன் என்று கேட்டான். அல்லாஹ் உயிர்களை எல்லாம் உருவாக்கியவன், அந்த இறைவனுக்கு கூட உயர்த்தினை பண்பை கொடுக்காமல் அக்ரிணை பண்பை கொடுத்த அயோக்கியன் ஃபிர்அவுன். எப்படி உலகத்திலே இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் உயிரோட்டத்தை கொடுத்த அல் ஹய்யு அல் கய்யூம், நிலையானவன், நித்திய ஜீவன், அந்த ரப்புல் ஆலமீனை பற்றி மூசா நபி பேசுகிற போது ஒமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்றால் என்ன என்று அந்த அகிலத்தின் அதிபதியான அல்லாஹுவையே அக்ரிணையாக்கி பேசிய ஃபிரௌன். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுல அந்த அபூ ஜஹல் செத்து கிடந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை லமாத்த ஃபிர்அவுனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் இதோ செத்து கிடக்கிறான்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட மோசமானவரிடமிருந்து ஒரு விடுதலையை, ஒரு சுதந்திரத்தை அந்த சமூகம் பெற்றபோது அந்த நாளினுடைய மகிழ்ச்சி, அந்த நாளின் கண்ணியம், அந்த நாளில் அவர்கள் உணர்ந்த அந்த உணர்வினுடைய நன்றியின் வெளிப்பாடாக பன்னெடுங்காலமாக, பல்லாண்டு காலமாக, பல நூற்றாண்டு காலமாக அல்லாஹுவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இறை தூதர் மூசா நபியின் மீது முஹப்பத் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பாடத்தை இது உங்களுக்கு ஏற்படுத்துகிறது? என்ன படிப்பினை அது உங்களுக்கு தருகிறது? மனித வாழ்வில் இறைவன் கொடுத்த நியாமத்துகளை நீங்கள் சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு, அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கண் உயரும் நேரத்திலே கூட, கண் அசையும் நேரத்திலே கூட அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் மறைத்தோ மறந்தோ வாழ்ந்துவிடக் கூடாது என்கிற சிந்தனை அல்லவா இது ஏற்படுத்துகிறது. திருமறை குர்ஆன் நெடுகிலும் சகோதரர்களே நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் லஅல்லக்கும் தஷ்குரூன் வலஅல்லக்கும் தஷ்குரூன் என்று அநேகமான குர்ஆன் வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள்.
வானங்களின் பூமியின் அற்புத படைப்புகளை பற்றி பட்டியல் போடுகிற அல்லாஹ் மனித வாழ்வில் அவன் பொறிந்திருக்கிற, அவன் அருளி இருக்கிற, அவன் சொரிந்திருக்கிற அருட்கொடைகளை பட்டியல் போடுகிற போது அவன் முடிக்கும் போது வலஅல்லக்கும் தஷ்குரூன், இதற்கு நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. நன்றி செலுத்துதல் என்பது சகோதரர்களே அல்லாஹ் விரும்புகிற ஒரு பண்பு, அல்லாஹ் அடியார்களிடத்திலே வலியுறுத்தி சொல்லி இருக்கிற பண்பு. அந்த நன்றி செலுத்தும் பண்பை தான் இந்த ஆஷுரா அழகிய முறையில் நம்மிடத்திலே ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு நன்றி செலுத்துதல் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கிறது சகோதரர்களே. சாதாரணமான சின்ன உதவியை இந்த பூமியிலே யாராவது நமக்கு செய்தால் அந்த சின்ன உதவிக்காக கூட மறக்காமல் நன்றி என்று சொல்லுகிறோமே, தேங்க்ஸ் என்று சொல்லுகிறோமே. ஆனால் படைத்த இறைவன் புரிந்திருக்கிற, படைத்த இறைவன் அருளி இருக்கிற அருட்கொடைகளை எண்ணி பார்த்து எவ்வளவு நன்றிகளை நாம் செய்ய வேண்டும். அந்த நன்றி செலுத்தும் முறை என்பது எப்படி அமைய வேண்டும்? உண்மையிலேயே அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துகிறேனா இல்லையா என்பதை எப்படி எனக்கு நானே புரிந்து கொள்ள வேண்டும்? வாயார வெறுமனே ஒரு வார்த்தையாக நன்றி என்று சொல்லிவிட்டால் அது நன்றியாகி விடுமா? நன்றி என்று சொல்லிவிட்டால் அது நன்றிக்குரிய அம்சமாக, நன்றிக்குரிய படிப்படையாக அது அமைந்து விடுமா? இல்லை. நன்றி செலுத்துதல் என்றால் அதற்கென்று சில முறைகளும் முறைமைகளும் இருக்கிறது. நன்றி செலுத்துதல் என்றால் அதற்கென்று சில பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. முதலில் அன்பு சகோதரர்களே, உள்ளத்தால் இறைவன் பொழிந்த அருட்கொடைகளை நீங்கள் உணர்ந்து பார்த்து நன்றி செலுத்த வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். இது அருட்கொடைதான் என்கிற நிலைமைக்கு நாம் வர வேண்டும். ஆனா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அருட்கொடை அருட்கொடை என்று எண்ணிக்கொண்டே இருப்போம். கிடைத்ததற்கு பிறகு அது அருட்கொடை என்பதையே மறந்து விடுவோம். நினைச்சு பாருங்க, பாஸ்போர்ட்டை புதிதாக நீங்கள் வாங்கிவிட்டு விமானம் ஏறுவதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் போது யாராவது ஒரு விசா அனுப்ப மாட்டார்களா? யாராவது ஒரு ஃப்ரீ விசா வாங்கி தர மாட்டார்களா? எந்த ஏஜென்ட்டோடவாவது நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கும் போது எப்படி பார்த்தீங்க இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை? அந்த முத விமானம் ஏறி இந்த ஊருக்கு வந்து நீங்கள் இறங்கும் போது எப்படி பார்த்தீர்கள் அதே வெளிநாட்டு வாழ்க்கையை? ஒரு 2 பயணம் போய்விட்டு வந்ததற்கு பிறகு எப்படி பார்க்கிறீர்கள் அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை? ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் யாராவது பண்ணி, ஒரு சின்ன ரெக்கமெண்ட் யாராவது பண்ணி, ஒரு 2000 ரியால் சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் என்று எதிர்பார்ப்பில், எண்ணத்தில், ஏக்கத்தில் இருந்த காலம் போய் இன்றைக்கு 5000 10,000 வாங்கியதற்கு பிறகும் அந்த வேலையை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? 25 வயதை தொட்டுவிட்டது, 26 வயது ஆகிவிட்டது. திருமணம் நமக்கு ஆகுமா ஆவாதா? கடமைகள் இருக்கிறது, 2-3 சகோதரிகள் இருக்கிறார்கள், வாங்கிய கடன் இருக்கிறது, வீட்டின் பேரில் வாங்கிய கடன் இருக்கிறது, ஏற்கனவே தகப்பனார் வாங்கி வைத்து போயிருக்கிற கடன் இருக்கிறது என்கிற எண்ணத்தில் எப்போது நமக்கு திருமணம் ஆகும் என்று விடிகனா கனவு கொண்டு பல நாட்களும் பல இரவுகளும் கழித்ததற்கு பிறகு ஒரு அழகான அன்பான அமைதியான மனைவி அல்லாஹ் உங்களுக்கு தந்ததற்கு பிறகு அதை அருட்கொடையாக எத்தனை பேர் நினைக்கிறோம்? முதிர்கண்ணியாக வீட்டிலே பன்னெடுங்காலம் கழித்து வயதிற்கு வந்து 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளும் கழித்து ஒரு மாப்பிள்ளை அமையாமல் என் பெண்ணுக்கு ஒரு மணமகனை பாருங்கள், என் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பாருங்கள் என்று தந்தையும் தாயும் பார்க்கிற உறவினர்களிடத்திலெல்லாம் சொல்லி ஒரு சில ஆண்டுகள் கழித்து கல்யாணமானதற்கு பிறகு அந்த கல்யாண வாழ்க்கை இன்றைக்கு பெண்கள் எப்படி பார்க்கிறார்கள்? திருமணமாகி 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகும் ஒரு வாரிசு நமக்கு வரவில்லை என்றால், ஒரு குழந்தை நம் மனைவியின் வயிற்றிலே உருவாகவில்லை என்றால், செல்லுகிற இடங்களில் எல்லாம் குறிப்பாக அந்த பெண்ணை போட்டு பார்வையாலேயே உறவினர்கள் படாதபாடு படுத்திக் கொண்டிருக்கும் போது, எந்த வைபவத்திற்கு போனாலும், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், என்ன ஏதாவது விசேஷமா, என்ன ஏதாவது சொன்னாங்களா, உங்களுக்கு பிரச்சனையா, அவருக்கு பிரச்சனையா, டாக்டர் கிட்ட போனீங்களா என்ற அந்த 3 வருடத்தில், கல்யாணமாகிய 4 வருடங்களில் எவ்வளவு பாடுகள் படுத்தி, எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு, மனம் ரீதியாக அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு, எந்த இடத்திலும் சகோதரர்களை சிரிக்க முடியாமல் உதடுகள் தான் அந்த புன்னகையை உதிர்க்குமே தவிர உள்ளம் அந்த புன்னகையை ஏற்காது. எவ்வளவு சுவையான உணவுகளை சமைத்து வைத்திருந்தாலும் வாய் வழியாக வயிற்றுக்குள் தான் அந்த உணவு போகுமே தவிர அந்த உணவின் சுவையை அவர்களால் ரசிக்க முடியாது. எது? ஒரு வாரிசு அவர்களுக்கு உருவாகாவிட்டார். எப்படியோ அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு கஷ்டப்பட்டு கத்தி கதறி தொழுது அழுது விழுது ஒரு குழந்தை வந்ததற்கு பிறகு 1 ஆண்டுகள் கழித்து 2 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு அந்த குழந்தை செல்வத்தை இன்றைக்கு எப்படி பார்க்கிறோம்? அப்படிதானா? பாருங்கள் சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு மனித வாழ்வு. எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவில்லையோ அல்லது எந்த ஒரு விஷயம் நமக்கு பெற வேண்டும் என்றும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏங்கி காத்து கொண்டிருக்கிறோமோ அது கிடைக்காத வரைக்கும் அது நமக்கு பெரிய விஷயமாக தெரிகிறது. அது கிடைக்காத வரைக்கும் நமக்கு பெரிய அருட்கொடையாக தெரிகிறது. ஆனால் அல்லாஹ் அதை நமக்கு கிடைக்க வைத்ததற்கு பிறகு அதனுடைய பயன்களையும் பலன்களையும் வளங்களையும் நலங்களையும் அனுபவித்ததற்கு பிறகு நமக்கு சாதாரணமாக போய்விடுகிறது சகோதரர்கள். அதனாலதான்
அதனாலதான் அந்த நன்றி செலுத்துதல் என்கிற ஒரு பண்பை இந்த சமூக மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக நேரடியாகவே நாம் பயன்பெறாவிட்டாலும் நாமும் இந்த நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறோம். மூசா நபியை தானே அல்லாஹ் காப்பாற்றினான், மூசா நபியின் சமூகத்தை தானே அல்லாஹ் காப்பாற்றினான். நமக்கு என்ன இருக்கிறது என்றா நாம் இருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா நகரை அல்லாஹ் வெற்றியாக கொடுத்தானே, அந்த நாளுக்காக கூட நாம் நோன்பு வைப்பதில்லை. ஹிஜ்ரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டார்களே, அந்த நாளுக்காக நாம் நோன்பு வைப்பதில்லை. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் மாபெரும் பிரிவினையை, மாபெரும் வேறுபாட்டை பத்ரு போர் என்கிற போரின் வெற்றியின் முடிவிலே அல்லாஹ் ஏற்படுத்தினானே, அந்த பத்ரு வெற்றிக்காக நாம் நோன்பு வைப்பதில்லை. எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றியதற்காக நோன்பு வைக்கிறோம் என்றால், ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி செலுத்துதல் என்கிற ஒற்றை பண்பை வைத்துத்தான் மூமினையும் காஃபிரையும் பிரித்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே மழை ஒன்று பொழிந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மழை பொழிவதோடு தொடர்பு படுத்தி மக்களுக்கு செய்தி ஒன்றை சொன்னார்கள். அஸ்பஹ மினன் நாஸி ஷாக்கிருன் வ மின்ஹும் காஃபிருன். இதோ இந்த மழையின் வாயிலாக, இந்த மழையோடு தொடர்பு கொண்டு மனிதர்களில் சிலர் முஃமின்களாக இருக்கிறார்கள், அதே மனிதர்களில் சிலர் காஃபிர்களாக இருக்கிறார்கள் என்றார்கள். யாரை சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்கள் என்று? காலு ஹாதிஹி ரஹ்மத்துல்லாஹ். சிலர்கள் சொன்னார்கள் இதோ இது அல்லாஹ்வின் அருள் என்று. வகால பஅதுஹும், அவர்களில் வேறு சிலர் சொன்னார்கள் லகத் சதக நவு கதா வ கதா, இந்த நட்சத்திரத்தின் அருளின் காரணத்தினால் தான் எங்களுக்கு மழை பொழிவிக்கப்பட்டது. இத வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜட்ஜ்மென்ட்டே கொடுத்தாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் இந்த மழை பொழிந்தது, இந்த மழை பொழிந்தது என்று அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுகிறாரோ அவன்தான் முஃமின். யாரெல்லாம் அல்லாஹ்வின் மூலமாக இது வரவில்லை, அல்லாஹ்வின் அருளின் மூலமாக இது வரவில்லை, மாறாக இவன் சம்பிரதாயமாக, இவன் சாங்கியமாக, இவன் இதற்கு அருள் இருக்கிறது என்று எந்த ஒரு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினத்தினுடைய அருளின் காரணமாக கிடைக்கிறது என்று நினைக்கிறானோ அவன் காஃபிராகி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தாங்க அல்லாஹ் குர்ஆனில் அவன் பொழிந்த அருட்கொடைகளை பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு அருளாக, வளமாக, நலமாக, பலமாக இறைவன் கொடுத்ததை மக்களிடத்திலே நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். நபியே, உமது இறைவனின் அருட்கொடைகளை நீர் அறிவித்துக் கொண்டிருப்பீராக அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு நம்ம எதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்? எது நமக்கு பிரச்சனையோ அதைத்தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். சவுதி முன்ன மாதிரி இல்லைங்க, இதைத்தான் இன்னைக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹெவி லெவியா போட்டாங்க, இதைத்தான் இன்னைக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். 19 ப்ரொஃபஷன் என்ன ஆகாது, ரினியூவல் பண்ண முடியாதாங்க, இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்பா ஒண்ணுமில்லாம வந்து 1000 2000 ரியாலா அனுபவிச்சோமே, அதை யாராவது பேசிக் கொண்டிருக்கிறோமா? பெட்ரோல் விலை ஏத்திட்டாங்க, ஏத்தாம இருந்தானே அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோமா? அப்ப எதெல்லாம் சகோதரர்களே நமக்கு பாதிப்பு ஏற்படுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதைத்தான் இன்றைக்கு அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர, அல்லாஹ் கொடுத்த நன்மைகள், இந்த உலகத்திலே நாம் அனுபவித்த நன்மைகள், எதை சகோதரர்களே பேசிக் கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க. வீட்டில் இன்னைக்கு என்ன நடக்குது? பையன் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்துட்டா, யாராவது ஆப்பா மாறி அப்படின்னு சொல்றோமா? இல்ல, எங்கிட்டாவது போய் சண்டை இழுத்துட்டு வந்து எவன் கைய காலையாவது உடைச்சிட்டு வந்தா அப்பன மாதிரியே அப்படிங்கிறோம். அப்ப எது வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்களோ, எது பாதிப்புக்குரிய விஷயங்களோ அதை சொல்லுவதில் தான் இன்றைக்கு நாம் சந்தோஷம் அடைகிறோம், அதை சொல்லுவதில் தான் இன்றைக்கு ஆனந்தம் அடைகிறோம். ஆனால் எது அல்லாஹ்வின் அருட்கொடைகளோ அதை பேசுகிறோமா? யோசித்து பாருங்கள். நம்மில் யாராவது, நான் உட்பட, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கிறதுன்னு வெளிப்படையா சொல்லி இருக்கிறோமா? யாரையாவது சொல்லுவீங்களா? யாராவது எவ்வளவு சம்பளம் வாங்குவோம் சொல்லுவோம்? வாங்காத உடனே தத்துவம் சொல்லுவோம். ஆம்பளை கிட்ட சம்பளத்தை கேட்கக்கூடாது, பொம்பளை கிட்ட வயசை கேட்கக்கூடாது, மீதி எல்லாத்தையும் கேட்டா சொல்லிடுவோமா? அப்ப பாருங்கள் சகோ, எது நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ, எது நமக்கு பலகீனமாக இருக்கிறதோ அதை மட்டும் தான் பேசுவதில் ஆனந்தம் அடைகிறோமே தவிர, எதெல்லாம் நமக்கு இருக்குதோ அதை நாம் பேசுவதில் இன்றைக்கு இன்பம் காட்டுவதில்லை. வியாபாரம் டல் அடிச்சா அதை முன்னாடி நின்றுக்கிட்டு சொல்லுவோம், டல் அடிக்குதுங்க இப்ப வியாபாரம், முன்னாடி நல்லா இருந்துச்சு அதை ஏன்பா சொல்றது இல்ல? எண்ணி எண்ணி போட்டுக்கிட்டே இருந்தோமே கல்லாக்குள்ள, அதை ஏன் சொல்றது இல்ல? அப்போ சகோதரர்களே, மனிதர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது பாருங்கள். அந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவதில் தான் இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை இன்றைக்கு சந்தோஷமாக சொல்றோமா? சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? சொன்னா கடன் கேட்க வந்துருவாங்களே, அப்படித்தானே? எனக்கு பேங்க் பேலன்ஸ் இப்போ 10 லட்சம் இருக்குங்கிறேன்,
எனக்கு இல்லை, சும்மா சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. உடனே அஜரத்துக்கிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டாரு. பேங்க் பேலன்ஸ் எனக்கு ஒரு 10 லட்சம் ரியால் இருக்கு, ஷேர் கிட்ட ஒரு 10 லட்சம் ரியால் இருக்குங்கிற ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் ஃபோன் பண்ணி, ஷேக் எனக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, ஒரு 75,000 தேவைப்படுதுன்னு அந்த 10 லட்சத்தை கரைச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்போம். அதனால யாரும் சொல்றது இல்லை. ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் விரும்புவது எதை? அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது எதை? ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ். உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை அறிவியுங்கள். இத்தனை பேர் சொல்லுகிறோம். பெண்கள் இன்றைக்கு போன் எடுத்து கால் செய்து பெற்றோர்களிடத்திலே எதை பதிவு செய்கிறார்கள்? கணவனுடைய நல்ல விஷயங்களை பதிவு செய்கிறார்களா? கணவன் செய்யக்கூடிய அந்த இஹ்சான்களை, நல்லுபகாரங்களை இன்றைக்கு பதிவு செய்கிறார்களா? அல்லது கணவன்மார்கள் தங்களுடைய உறவுக்காரர்களிடத்திலே தங்களுடைய மனைவி மக்களை பற்றிய நல்ல செய்திகளை இன்றைக்கு பதிவு செய்கிறோமா? எல்லோரும் சகோதரர்களே கவலைக்குரிய செய்திகளையும் சங்கடத்திற்குரிய செய்திகளையும் பதிவு செய்துதான் ஒருவருக்கொருவர் ஆனந்தப்படுகிறோமே தவிர நல்ல செய்திகளை இன்றைக்கு பேசாமல் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல செய்திகளை பேச சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலும், குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்ற வீடுகளில் பல நாட்களாக அடுப்பு எரியவில்லை என்பதை சஹாபாக்கள் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொண்டமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் கொண்டு போய் எங்களுக்கு இப்படி வாழ்க்கை இருக்கிறது, இப்படி வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லவில்லை. சிந்திச்சு பாருங்க. ஏன்? அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பேசுவதில் தான் அவர்கள் ஆனந்தப்பட்டார்கள். சகோதரர்களே, சரி, அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? வெளிப்படுத்தக்கூடிய முறை என்ன? பாருங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எவ்வளவோ அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி கொடுத்தான். எத்தனையோ திறமைகளை கொடுத்தான், பல்வேறு விதமான திறமைகளை கொடுத்தான். அந்த திறமைகளை கொடுத்ததற்கு பிறகு அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்திற்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? யஅமலு ஆல தாவூத் ஷுக்ரா. தாவூதின் குடும்பமே, தாவூதின் குடும்பத்தினர்களே, அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துகிற முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படி நாம் நடந்து கொள்ள கொள்ள அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். சகோதரர்களே, இன்றைக்கு பரக்கத் இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பொருள் இருந்தும் அருள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ படங்களையும் காசுகளையும் வைத்துக் கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட இடைநிலையிலும் கடை நிலையிலும் இருக்கிற எத்தனையோ பேர் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் செல்வத்தை வைத்துக் கொண்டும் செழிப்பை வைத்துக் கொண்டும் நிம்மதியை இழந்தவர்களாக பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? நன்றி செலுத்தக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இல்லை. அந்த நன்றி செலுத்துகிற பண்பு, அந்த நன்றி செலுத்துவதில் இருக்கிற தீவிரத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தன்னுடைய பெயர்களில் தன்னுடைய அஸ்மாக்களை அறிமுகப்படுத்துகிற போது ஷாக்கிருன் ஷகூருன் என்றெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். உம்ராவிற்கு போபவர்கள் மறக்காமல் இதை ஓதி கொண்டிருக்கிறோம். சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையிலே போபவர்கள் நடப்பவர்கள் இதை மறவாமல் சொல்லித்தான் நம்முடைய சஃபா மருவா நடைபயணத்தை ஆரம்பிக்கிறோம். இதிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே உள்ளது. யார் ஹஜ்ஜுக்காக வருகிறாரோ, உம்ரா செய்கிறாரோ, அவர் இவ்விரண்டை தவாப் செய்வதிலே எந்த குற்றமும் இல்லை. யார் மேலதிகமாக நன்மையை நாடி தவாப் செய்கிறாரோ, இந்த மேலதிக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறாரோ, ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் நன்றிக்கு மதிப்பளிப்பவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். இன்னொரு வசனத்திலே பாருங்கள், இன்னல்லாஹ கஃபூருன் ஷகூர், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவனாகவும் நன்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நாம் அல்லாஹ்விற்கு அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அவன் செய்த பாக்கியங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவன் செய்யக்கூடிய அருட்கொடைகளை மறுக்கக்கூடியவர்களாகவோ மறைக்கக்கூடியவர்களாகவோ உலோபித்தனம் கொண்டவர்களாகவோ இருக்கக்கூடாது. அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாத போக்குகள் இருக்கின்ற போது சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களை வெறுத்து விடுவான். உதாரணமாக, இன்றைக்கு மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு எத்தனை முறை நீங்கள் உதவி செய்தாலும், 1000 முறை நீங்கள் உதவி செய்தாலும், 1001வது முறை அவன் உதவி கேட்கும் போது நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் மனுஷன் எதங்க பேசுறான்? எதை பேசுவான்? நீங்க 1000 முறை செய்த உதவியை பேச மாட்டான். இந்த 1001வது முறை செய்யாமல் இருந்தீர்கள் பார்த்தீங்களா, அதுதான் பேசுவோம். இதுதான் இந்த உலோபித்தனம் என்கிற இந்த மடமையான குணம் தான் சகோதரர்களை மாற வேண்டும். இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்தோமே, இல்லை என்கிற காரணத்தினால் தானே தராமல் இருக்கிறான் என்று யாராவது இன்றைக்கு ஜஸ்டிபிகேஷன் செய்கிறோமா? அவன் தரப்பு நியாயத்தை பேசுகிறோமா? எதை பேச ஆரம்பித்தாலும், எது குறித்து விவாதம் செய்தாலும் தன் தரப்பு நியாயத்தை தான் இன்றைக்கு பேசுவதற்கு எல்லோரும் முண்டியடித்துக் கொண்டு வருகிறோமே தவிர பிறர் தரப்பு நியாயத்தை யாருமே பேசுவதில்லை. சகோதரர்களே,
எல்லாரையும் இன்றைக்கு அண்டர் எஸ்டிமேட் செய்வதில் தான் மனிதர்களுடைய மனோபாவம் இருக்கிறது. எதை செய்தாலும் யாரும் மனிதர்கள் தன் தரப்பு நியாயத்தை தான் பார்க்கிறார்களே தவிர, தன் தரப்பு சூழ்நிலையை தான் பார்க்கிறார்களே தவிர பிறர் தரப்பு சூழ்நிலையை பார்ப்பதே இல்லை. இவ்வளவு கொடுமை சகோதரர்களே. மக டாட்டர், அவ கல்யாணமாகி தனி கொடுத்தனம் போனா அதுக்கு பேர் என்ன? திறமசாலிங்க. அவ அழகாக தனியா போயிட்டான். அதே மருமகளோட தனியா போயிட்டா பொண்டாட்டி பேச்சை கேட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. நான் அதுக்காக தனி கொடுத்தனம் போங்கன்னு சொல்ல வரல. மனநிலை எப்படி இருக்கிறது? மனநிலை எப்படி இருக்கிறது? மகளும் மருமகனும் சுற்றுலாவுக்கு போகும்போது மகளை பெற்ற தாயும் மகனை பெற்ற தாயும் எப்படி பார்க்கறாங்க? மகளும் மருமகனும் சுற்றுலா போறாங்க. அம்மா அல்லாஹ் அக்பர், 65 வயசு இருந்தாலும் சரி, அந்த அம்மாளுக்கு 70 வயசு இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் இது பார்த்து சந்தோஷமா அனுப்பி விடும். ஏன்? போது மருமகளை கூட்டு போட்டோம் 50 வயசு தான் இருக்கும். அவங்க நினைச்சா எல்லா வேலையும் பார்க்கலாம். இப்படி உட்காருவாங்க. ஏன்? அவங்களுக்கு மூட் அவுட். இதுதான் இன்றைக்கு உலகத்தில். இது என்ன பிரச்சனை? இது என்ன காரணம்? அவள் தரப்பு அவன் தரப்பு நியாயத்தை தான் எல்லோரும் பார்க்கிறோமே தவிர, அவன் தரப்பு நியாயத்தையும் பாருங்க. அதைத்தான் இந்த நன்றி செலுத்தும் பண்பு நமக்கு உருவாக்குகிறது. எப்போ உண்மையிலேயே நன்றி செலுத்தும் பண்பு நமக்கு வரும்? எப்போ உண்மையிலேயே பிறர் செய்த உதவிகளுக்குரிய வெகுமதியையும் பெருமதியையும் கணப்பரிமாணத்தையும் உணர்ந்து கொள்ளுகிற பண்பு வரும் என்றால் அவன் தரப்பில் இருந்து நீங்கள் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. எல்லாத்தையும் தன் தரப்பிலே நின்று கொண்டு எல்லாத்தையும் சுயநலமாகவே இன்றைக்கு சிந்தித்து சிந்தித்து பார்ப்பதனால் தான் நன்றி மறத்தல் என்கிற பண்பு இன்றைக்கு சாதாரணமாக நம்மிடத்தில் வந்து விட்டது. யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் புலம்புவதை பார்த்திருப்போம். எத்தனை பேர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கும் போது புலம்புவதை பார்த்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் பெரிய இடத்தை அடைந்திருப்பார், மிகப்பெரிய செல்வந்தராக மாறியிருப்பார். ஆனால் அவர் செல்வந்தராக மாறுவதற்கும் பெரிய இடத்தை பிடிப்பதற்கும் இவனுடைய தந்தை காரணமாக இருந்திருப்பார். அந்த நன்றியை எதிர்பார்த்து அந்த நன்றிக்கு மதிப்பளித்து இவர் என்ன செய்ய வேண்டும்? இவருடைய மகனை பார்க்க வேண்டும். ஆனால் உயர்ந்த இடத்திற்கு போனதற்கு பிறகு சகோதரர்களே, அந்த உதவி செய்த ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி விதிக்கக்கூடிய பண்புதான் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களிடத்தில் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு எல்லா அழிவுகளுக்கும் காரணம். இன்றைக்கு முஸ்லிம்கள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், இங்கே கஷ்டப்படுகிறார்கள் என்று பேசி பேசி வருத்தத்தையும் ஒரு சிம்பத்தியையும் கிரியேட் செய்வதில் என்ன லாபம் இருக்கிறது? எந்த இடத்தில் எல்லாம் முஸ்லிம்களை சாதாரணமாக விட்டான்? இந்த உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ வரலாறுகளை படித்து பாருங்கள். எல்லா இடத்திலும் அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டத்திலே கண்ணியத்தை தான் கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான். 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிற பாக்கியத்தை இந்தியாவிலே கொடுத்தான். ஆனால் ஆட்சி செய்கிற போது அகீதாவை பார்க்க மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதில் துணிவில்லாதவர்கள், தௌஹீதின் பக்கம் வராததன் விளைவு இன்றைக்கு சொந்த நாட்டிலே அடிமைகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நாட்டிலையும் அல்லாஹ் முஸ்லிம்களை சும்மா கஷ்டப்பட விடல. எல்லா நாடுகளின் வரலாறுகளையும் பாருங்கள், எல்லா தேசங்களின் வரலாறுகளையும் பாருங்கள். எங்கெல்லாம் இன்றைக்கு சாபத்திற்குரியவர்களாக முஸ்லிம்களின் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதோ, ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவர்களிடத்திலே கோட்டையையும் கொத்தளத்தையும் கொடுக்கத்தான் செய்திருந்தான். அன்னைக்கு இருக்கும்போது ஆடினா, அன்னைக்கு இருக்கும்போது ஆணவத்தோடு இருந்தான், அன்னைக்கு இருக்கும்போது கோவில்களுக்கும் குளங்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தான், அன்னைக்கு இருக்கும்போது புதிய புதிய மதங்களை உருவாக்கினான், அன்னைக்கு இருக்கும்போது அந்த புறத்தில் அவனுடைய வாழ்வின் பெரும்பகுதியை கழித்தான். அதன் விளைவு இன்றைக்கு அவனுடைய வாரிசுகளும் சந்ததிகளும் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கே அல்லாஹ் யாரையும் சும்மா விடல. எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பதை தான் கொடுத்து கொண்டிருந்தான் சகோதரர்களே. ஆனால் நன்றி செலுத்துகிற பண்பு மட்டும் நம்மிடத்திலே இல்லாமல் போனால் பாதிக்கப்படுவது நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளும் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனாலதான் திருமறை நெடுகிலும் திருக்குர்ஆன் வசனங்கள் நெடுகிலும் அல்லாஹ் நன்றி செலுத்துங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை இறை தூதர்கள், அந்த இறை தூதர்களிடத்திலே கூட அல்லாஹ் எதிர்பார்க்கிற பண்பு நன்றி செலுத்துதல் என்பது. அந்த இறை தூதர்கள் கூட அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்களாக, அருட்கொடைகளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் அவன் பொழிந்த, அவன் சொரிந்த, அவன் அருளிய அருட்கொடைகளை அவர்களாக மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்றுவதில்லை. அப்போ சகோதரர்களே, வாழ்க்கையிலே நன்றி செலுத்துதல் என்பது எவ்வளவு உயர்ந்த பண்புன்னு பாருங்க. நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது, குறிப்பாக நூஹ் நபியை பற்றி சொல்லும்போது, துர்ரியத மன் ஹமல்னா மஅ நூஹ் இன்னஹு கான அப்தன் ஷகூரா.
நூஹோடு அவர்களை இந்த கப்பலிலே சுமத்த வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த சந்ததிகள் குறித்த செய்தியை சொல்லுகிற போது இன்னஹு கான அபுதன் ஷக்கூரா, நிச்சயமாக இந்த நூஹ் நபி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாராக இருந்தார். இறை தூதர் இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது ஷாக்கிரன் லி அன்உமிஹி, இறைவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் கடுக்க கால் வீங்க இரவு தொழுகையிலே இருக்கும்போது அன்னை அவர்களே அக்கறையோடு ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டபோது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்கள் கால் கடுக்க கால் வீங்க தொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டுமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுக்கு அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற நல்லடியானாக நான் இருக்க கூடாதா என்று தான் பதில் கொடுத்தாங்க. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி செலுத்துதல் என்கிற தன்மையை சொல்லிக் கொடுக்கிற போது அதை கட்டளை வாக்கியத்தில் பயன்படுத்துகிறான். ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், என்னை நினையுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், என்னை நீங்கள் மறுத்து விடாதீர்கள். அதனால் தான் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகுனன்ன மினல் காசிரீன், நபியே, உமக்கும் சரி உமக்கு முன்புள்ள நபிமார்களுக்கும் சரி பொதுவாக நாம் அறிவித்த வகை செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் இணை வைத்தாலும் நீங்கள் எனக்கு இணை கற்பித்தாலும் நீங்கள் செய்த நல்லறங்கள் அழிந்து போய்விடும், நஷ்டமடைந்தவர்கள் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே பலில்லாஹ் ஃபஅபுத் வகும் மினஷ் ஷாக்கிரீன், அல்லாஹ்வையே வணங்குங்கள், நன்றி செலுத்துபவர்களில் ஒருவராக இருங்கள். ஓ, நன்றி செலுத்துதல் என்பது, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல் என்பது விரும்பினால் செய்யலாம், விரும்பாமல் இருந்தால் விட்டுவிடலாம் என்கிற கருத்தல்ல சகோதரர்களே, அது செய்தே ஆக வேண்டும். அப்போ அல்லாஹ்வின் அருட்கொடைகள் விஷயத்தில் நன்றி செலுத்துவது எப்படி நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் அடியார்கள் நமக்கு செய்த நன்மையான விஷயங்களுக்கும் நன்றி செலுத்துதல் என்பது கடமையான ஒன்று. முதலில் அவர்கள் செய்கிற நன்மைகளை நன்மை என்று நம்ப வேண்டும், அருட்கொடை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் அருட்கொடைகளை அருட்கொடையாகவே இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதில்லை சகோதரர்களே. கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலே வெந்த பூமியில் நொந்து வாழ்ந்து உங்கள் 15 ஆண்டு கால சேமிப்பை நீங்கள் முடக்கி அடகு வைத்து அல்லது 15 ஆண்டு கால சேமிப்பை ஒன்றாக ஆக்கி ஒரு மாடியில் ஒரு வீட்டை கட்டி நீங்கள் கொடுத்தால் உங்கள் வீட்டிலே உள்ளவர்கள் மாஷா அல்லாஹ், என்னுடைய கணவர் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லணும். ஆனா எப்படி சொல்றாங்க, 15 வருஷம் அது வெளிநாட்டில் இருந்துச்சு, 15 வருஷம் வெளிநாட்டில் இருந்துச்சு, இன்னத்தான் பண்ணிச்சுன்னு தெரியல, ஒரு சின்ன வீடு அவ்வளோதான். அவன் பாருங்க, என் தம்பி பையன் வெளிநாட்டுக்கு போய் 3 வருஷம் தான் 3 மாடியில் கட்டிட்டான். இப்படி என் மச்சான் வெளிநாட்டுக்கு போய் 4 வருஷம் தான் 4 மாடி கட்டிட்டான் என்று பிற விஷயங்களோடு கம்பேர் செய்து உங்கள் கணவனின் உழைப்பை சகோதரிகளே துச்சம் என கருதாதீர்கள். இந்த 1 மாடி வீட்டை உருவாக்குவதற்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், இந்த 1 மாடி வீட்டை உருவாக்குவதற்காக அவன் எவ்வளவு தியாகத்தை செய்திருப்பான். எந்த வயதில், எந்த அகவையில் அல்லது எந்த பருவத்தில் கட்டிலோடும் தொட்டிலோடும் அவன் இருக்க வேண்டுமோ அந்த கட்டிலையும் தொட்டிலையும் தியாகம் செய்து அவன் இந்த வெந்த பூமியில் நொந்து வாழ்ந்ததன் விளைவுதான் இந்த 1 மாடி வீடு. இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒன்றையும் முதலில் அருட்கொடைகளாக பாருங்கள். அதை சாதாரணமாக லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, உங்களுக்கு கிடைத்த எந்த நன்மையும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். பிற்காலத்தில் அது கிடைக்காத போதுதான் அதன் வலியே உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இதே வெளிநாட்டில் பேச்சுலர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு காலத்திலே உங்கள் வீட்டிலே உங்கள் பெற்றோருக்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது உங்கள் தாய் சமைத்து கொடுத்த எத்தனையோ உணவை நீங்கள் உதாசீனப்படுத்தியிருப்பீர்கள். அதன் விளைவு இன்றைக்கு குபுசோடும் கப்சாவோடும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும். இதை மறுக்கவே முடியாது. அப்படிதானங்க? ஒரு காலத்திலே நம் தாய் நமக்காக காலையில் இருந்து சுட சுட டீ போட்டிருப்பாங்க. என்னம்மா டீ போடுற, ஒரு இஞ்சி இல்ல, ஒரு சக்கரை இல்ல, இன்னைக்கு லிப்டனை போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுவும் செல்ஃப் சர்வீஸ்ல குடிச்சுக்கிட்டு இருக்கோம். சிந்தித்து பாருங்கள். ஏன் அருட்கொடைகள் உதாசீனப்படுத்தப்படும் போது அழிவுகளை எல்லாம் இந்த உலகத்திலேயே காட்டுவான். ஒரு காலத்திலே நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய எழுச்சிக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக நம் தந்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார். அன்றைக்கு அவர் நம்மை கடிந்து சின்ன வார்த்தையை பேசியிருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு அதை எப்படியெல்லாம் நீங்கள் விமர்சனம் செய்தீர்கள். எத்தனை பேர் மனதிலே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அவன் இவன் என்று உங்கள் பெற்ற தகப்பனார்களை பேசியிருப்பீர்கள். நீங்கள்லாம் நீங்க இல்ல, நான் பொதுவா சொல்றேன். ஆனால் இன்றைக்கு நம்ம நிலைமை என்ன? யார் யார் முன்னாடியோ கை கட்டி நிற்கிறதா இருக்குது.
எந்தெந்த நேஷனாலிட்டி முன்னாடியோ கை கட்டி நிற்கிறதா இருக்கு. ஒரு காலத்திலே தந்தையும் மூடுக்கு ஏற்ப நடந்துக்கப்பானுமா சொல்லுவாங்க. வாப்பாவோட மூடுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கம்மா, வாப்பாவுடைய கோபத்துக்கு இருக்காந்தம்மா, வாப்பா கஷ்டப்பட்டு உள்ள வராங்கம்மா என்று சொல்லும்போது வேலை இல்லை அப்படின்னு போனோம். இன்னைக்கு யார் யார் மூடுக்காகவோ இன்னைக்கு பார்க்கிறதா இருக்கு. நல்ல விஷயம்தான், நியாயமான விஷயம்தான், நமக்கு உரிமைக்குரிய விஷயம்தான். ஆனா மூடு பார்த்து கேட்கிறோமா இல்லையா? இப்படிதானங்க. நம்ம வெக்கேஷன் தான், ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே நமக்கு லீவ், அலாட்டட் லீவ் தான். ஆனா நம்ம அதை போய் டக்குனு எல்லா இடத்துலையும் கேட்டக்கூடாது. மேனேஜர் எப்போ நல்ல மூட்ல இருக்கிறாரு, எப்போ அவர் மேனேஜர் கிட்ட அவர் ட்ரபிள் இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து பதமா பக்குவமா போய் தானங்க இன்னைக்கு நம்ம பேச்ச பேசுறோம். புரிந்து கொள்ளுங்கள், அருட்கொடைகள் உதாசீனப்படுத்தப்படும் போது அழிவுகளை எல்லாம் இப்படித்தான் காட்டுவான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருநாள் தொழுகை குத்பாவை முடித்துவிட்டு பிரத்யேகமாக பெண்கள் பகுதிக்கு வந்து சொன்னார்கள், யா மஅஷரன் நிசா தஸத்தக்ன, ஓ பெண்கள் கூட்டமே, தர்மத்தை நீங்கள் அதிகம் செய்யுங்கள். காரணம், இன்னி உரித்துக்குன்ன அக்ஸர அஹ்லின் நார், நரகத்தின் பெரும்பான்மையாக நான் உங்களைத்தான் பார்த்தேன், நரகத்தின் பெரும்பான்மையாக நான் உங்களைத்தான் பார்த்தேன். உடனே அந்த கூட்டத்திலும் துணிவான ஒரு பெண் எழுந்து, யா ரசூலல்லாஹ் வமாலனா, எங்களுக்கு என்ன நேர்ந்தது, நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் ஏன் நரகத்திலே பெரும்பான்மையாக இருக்க வேண்டும்? அகிலத்தின் அருட்கொடை அண்டலம் பெருமானார் பதில் சொல்லும் போது சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விஷயத்தை சொன்னார்கள். துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், உங்கள் கணவன்மார்களை புறக்கணிக்கிறீர்கள். பெண்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பெண்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக கட்டுகிற லெவியை இவர்கள் கட்டாமல் இருந்தால் எவ்வளவோ சேகரித்துக் கொண்டே செல்லலாம். இங்க குடும்பத்தை வைத்து நடத்துபவர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சலர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் பொறாமை கண் கொண்டு பார்க்கலாம். அவருக்கு என்னப்பா ஃபேமிலியோட இருக்கிறார், ஃபேமிலியோட இருக்கிறவன் எப்படி ஃபேமிலி முடிக்கிறான் அவனுக்கு தான் தெரியும், அப்படித்தானே? மற்றவர்கள் சாதாரணமாக அவர் என்ன குடும்பத்தோட இருக்கிறார், என்ன குடும்பத்தோட இருக்கிறாரு, குடும்பத்தோடு இருக்கிறார் அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு கொடுமையோட இருக்கிறார் அவளுக்கு தான் தெரியும். இப்படி சகோதரர்களே, இவ்வளவு சிரமமான சூழ்நிலையிலும் காலையில விடிகாத்தால எந்திரிச்சா கம்பெனில என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம ஒவ்வொருத்தரும் பதட்டத்தில் இருந்துகிட்டு, அந்த கம்பெனில 50 பேரை தூக்கிட்டாங்க, இந்த கம்பெனில 100 பேரை தூக்கிட்டாங்க, அந்த கம்பெனில டிபார்ட்மெண்ட்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்க போய் உட்கார்ந்தாலும் ஒரு சாண்ட்விச் சாப்பிடுற ஒரு 10 செகண்ட்ல கூட நம்ம மக்கள் சுத்தி நின்று பேசுறது, do you know one thing அப்படின்னு ஆரம்பிப்பான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னாச்சு, அந்த கம்பெனில அந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். புடி சொல்லி சொல்லி பதட்டத்திலையும் பரபரப்பிலையும் இவ்வளவு சிரமமான சூழ்நிலையிலும் மனைவியையும் மக்களையும் தன்னருகே வைத்துக் கொண்டு வாழ்கிறான் என்றால் அந்த சகோதரனின் தியாகத்தை மனைவியே நீ உணர்ந்து கொள். உன் மீது அவனுக்கு எவ்வளவு அக்கறையும் அன்பும் இருந்தால் இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலும் குடும்பத்தை எண்ணருகே வைத்துக் கொண்டிருப்பதுதான் எனக்கும் சரி அவளுக்கும் சரி ஈமானுக்கு தொடர்பானது, ஈமானுக்கு நெருக்கமானது என்று குடும்பத்தை வைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அவனுடைய அருட்கொடைகளை நினைத்து பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் மனைவி கணவனுடைய நன்மையையும், கணவன் மனைவிகளுடைய நன்மையும், அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நன்மையும், பிள்ளைகள் பெற்றோர்களுடைய நன்மையும் நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு துஆவை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக وتجول عافيتك وفجأة نقمتك وجميع سخطك. 4 விஷயங்களிடமிருந்து பாதுகாவல் தேடினார்கள். எல்லோரும் இதை அன்றாடம் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். யா அல்லாஹ், உன்னை கொண்டு உன்னுடைய அருட்கொடை என்னிடமிருந்து நீங்குவதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். இருக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை தெரியவே தெரியாது. ஆரோக்கியம் இருக்கும் வரை அதன் அருமை நமக்கு தெரியாது. சுகர் உனக்கு 250 இருக்கு, சுகர் உனக்கு 300 இருக்குன்னு டாக்டர் சொல்லும் போதுதான் அப்ப தெரியும் அவனுக்கு அதனுடைய வலி என்ன. இந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, டே சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத, அதை செய்யாத, இது செய்யாத, மென்று சாப்பிடு என்று ஆரோக்கியத்தின் அடிப்படைகளாக, ஆரோக்கியத்தின் டிப்ஸ்களாக நம் வீட்டு பெரியவர்கள் எவ்வளவோ பேர் சொன்னார்கள். அதையெல்லாம் இந்த காதிலே கூட கேட்காமல் இருந்தோம், கேட்டும் கேட்பாதை போல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு மருத்துவ பரிசோதனையில் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போதுதான் அந்த ரணமே நமக்கு என்னவென்று இன்றைக்கு உணர்கிறோம். அதனாலதான் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், யா அல்லாஹ், உன் அருட்கொடைகள் என்னை விட்டு நீங்குவதில் இருந்தும் வதஜவுலி ஆஃபியத்திக, நீ எனக்கு கொடுத்த ஆஃபியத்தின் மீடேற்றம் மாறி போவதில் இருந்தும், உன்னுடைய தண்டனை, உன்னுடைய வேதனை, உன்னுடைய சோதனை திடீரென்று வருவதிலும், உன்னுடைய எல்லா விதமான ஆத்திரத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்பார்கள். அருமை சகோதரர்களே, நன்றி செலுத்துதல் என்பது நீங்கள் விரும்பினால் செய்யக்கூடிய ஒன்றல்ல, நீங்கள் கட்டாயம்
கட்டாயம் செய்தியாக வேண்டும். அந்த நன்றி செலுத்துதல் என்கிற பண்பு உங்களிடத்தில் இல்லை என்றால் அல்லாஹ்வின் வேதனை கட்டாயம் வரும். காரணம், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன். அல்லாஹ் ஒரு உதாரணத்தை, ஒரு கிராமத்தை, ஒரு ஊரை உதாரணமாக சொல்கிறான். அந்த ஊர் நிம்மதியாக இருந்தது, அந்த ஊர் ஆனந்தமாக இருந்தது. யதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான். அந்த ஊருக்குரிய அருட்கொடைகள், அந்த ஊருக்குரிய வாழ்வாதாரங்கள் எல்லா பகுதியிலும் இருந்து வந்தது. ஆரோக்கியம் இருந்தது, அழகு இருந்தது, செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, சொல்வாக்கு இருந்தது, நான் சொன்னால் கேட்பதற்கு எனக்கு ஆள்பலம் இருந்தது. எல்லாருக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரு கட்டத்திலே தரத்தான் செய்வான். அந்த ஊருக்கும் அல்லாஹ் அப்படி தரத்தான் செய்தான். ஆனால் ஃபகஃபரத் பி அன்உமில்லாஹ், அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அந்த ஊர் புறக்கணித்தது. ஃபஅதாகஹல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹூஃப் பிமா கானூ யஸ்னஊன். அவர்கள் செய்த இந்த தீஞ்சைகளின் விளைவாக அவர்களுக்கு பசியையும் அவர்களுக்கு அல்லாஹ் பயத்தையும் சோதனையாக கொடுத்து சோதித்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆதலால் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருட்கொடைகளை எதையும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், எதையும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். ஆம், நாம் நெருக்கடிகளே இருக்கிறோம், சந்தேகம் இல்லை. கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மின்னல்களையும் இடர்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், கஷ்டங்கள் இல்லை. ஆனால் நம்மை விட ஒரு சில மேற்கத்திய, அதாவது ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளில் முஸ்லிம்கள் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்மை விட நம்முடைய ஊர்களிலே கூட படித்து பட்டம் பெற்று பன்னெடுங்காலம் ஆகியும் கூட ஒரு சின்ன சம்பளத்திற்கு கூட வேலை கிடைக்காமல் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் மனதிலே எண்ணி பார்த்து நினைத்து பார்த்து அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ்வின் அருட்கொடைகளை இன்னும் இன்னும் பெறக்கூடியவர்களாக, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் நிச்சயம் உங்களுக்கு நான் மேலும் மேலும் தருவேன் என்பது இறைவாக்கு. அந்த அடிப்படையில் இறைவன் கொடுத்த எல்லா அருட்கொடைகளுக்கும் உளமாற நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கிவிட வேண்டும். அந்த நன்றிக்கு மாற்றமாக அந்த அல்லாஹ்வின் அருட்கொடையை நீங்கக்கூடிய விதத்திலே எந்த ஒரு வார்த்தையும் நாம் பிரயோகித்து விடாமல், எந்த செயல்களையும் நாம் செய்து விடாமல், முழுக்க முழுக்க இறைவனின் அன்பிலும் அருளிலும் அரவணைப்பிலும் வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று வேண்டி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி சொல்லி, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. வாஹ்.